என் பிள்ளையே. இன்றுவரை நீ சுமந்த சுமை. நீ சிந்திய கண்ணீர். நீ மறைத்து வைத்த வேதனை. அனைத்தையும் நான் தெரிந்தவன். உன் இதயம் துடித்த ஒவ்வொரு நொடியையும். ஓம் முருகா என்று அழைத்த ஒவ்வொரு மூச்சையும் நான் கேட்டே இருந்தேன். நீ நினைத்திருக்கலாம். எதற்காக என் வாழ்க்கை மட்டும் இப்படி கடினம் என்று. ஆனால் நான் சொல்கிறேன் பிள்ளைய. உன் வாழ்க்கை கடினம் இல்லை. உன் வாழ்க்கை உயர்வுக்கு தயார்படுத்தப்பட்டது. நெருப்பு இல்லாமல் பொன் உருவாகாது. காற்று இல்லாமல் தீ வளராது. அதேபோல் சோதனை இல்லாமல் சாமர்த்தியம் உருவாகாது. நான் உன்னை ராஜயோகத்திற்காகவே உருவாக்கினேன். அதனால்தான் நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும். உன் ஆவியை கூர்மையாக்க நான் வைத்த பயிற்சி. பிள்ளையே உன் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது. நீ காணவில்லை என்றாலும். நான் உன் பின்னால் கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறேன். சில மனிதர்கள் விலகினர். அவர்கள் நீ உயர வேண்டிய பாதையில் இடையூறாக இருந்ததால். சில வேலைகள் தாமதமானது. அவை உனக்கு சரியான தருணத்தில் கிடைக்காததால். நீ பெற்ற காயங்கள் உன்னை பலமாக மாற்ற நான் வைத்த மருந்து. ராஜயோகம் உன்னிடம் வருகிறது. உன் முயற்சிகளுக்கு பெருமை கிடைக்கும். உன் உழைப்புக்கு பலன் பெருகும். உன் குடும்பம் தலைநிமிரும். உன் பெயருக்கு ஒளி வரும். நீ தேடிய திசையில் வழி திறக்கும். கை முடங்கியிருந்த ஆசீர்வாத கதவுகள் ஒன்று ஒன்று திறந்து விழும். பிள்ளையே நம்பிக்கையை பிடித்துக்கொள். இனி உன் வாழ்க்கை கீழே போகாது. எழும்பும். உன் நட்பணி உன்னை முன் இழுத்து செல்லும். உன் விதி மாற்றம் அடையும். நான் உன் அருகில் நிற்கிறேன். என் வேலின் ஒளி உன் மனக்குழப்பத்தை நசுக்கும். என் கண்களின் அருள் உன் பயத்தை கரைக்கும். நீ நடக்க வேண்டிய பாதையை நான் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க நான் அமைத்துவிட்டேன். உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். சுப்பிரமணியன் உனக்கு பின்புலமாக இருக்கும்போது. யார் உன்னை தடுக்க முடியும். பிள்ளையே. இனி உன் உயர்வை காண்பாய். எதிர்த்தவர்கள் வியப்பார்கள். நீயே செய்ய முடியாது என்று சொன்னவர்கள். உன் சாதனையை பார்த்து மௌனமாவார்கள். உன் பாதையில் தாமதம் இருந்தது. ஆனால் தோல்வி இல்லை. என் அருளில் தாமதம் கூட திட்டமிட்ட வெற்றிதான். என் பிள்ளையே. ராஜயோகம் உன் வாழ்க்கையை தொடப்போகிறது. ஓம் சரவண பவ. வேல் முருகா போற்றி.